வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கேரட் கீர். கேரட் கீர் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே, கேரட் கீர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது மாதிரி ஒரு 3 கேரட் எடுத்துக்கோங்க. 3 கேரட் எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி இது மாதிரி குக்கரில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இந்த அளவு இருந்தால் போதும். தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு இந்த பீஸை மட்டும் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் பால் ஊற்றிக்கோங்க. 1 லிட்டர் பால் ஊற்றி நல்லா காஞ்சல் வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். இந்த கேரட்டை வந்து அதில் எடுத்து போட்டுடலாம். பால் வந்து நல்லா பொங்க வந்துருச்சு. வேக வச்ச கேரட் வந்து நல்லா வெந்திருக்கு. கேரட் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது, கண்ணுக்கும் ரொம்ப நல்லது. கேரட் போட்டாச்சு. சைடில் வந்து நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். இந்த பேனில் நெய் ஊற்றி இதுக்கு தேவையான முந்திரி பாதாம் வந்து நான் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அது நெய் ஊற்றி லைட்டாக ஃப்ரை ஆகி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்பலாம் நெய் ஊற்றலை ஃப்ரெண்ட்ஸ், கச்சிதமாக 1 ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன். இன்னும் பாதாம் பிஸ்தா நீங்கள் எது இருக்கோ உங்கள் வீட்டில் எந்த நட்ஸ் இருக்கோ எது வேணுமாலும் போட்டுக்கலாம். கேரட்டும் நல்லது தான், பாலும் ஹெல்த்துக்கு நல்லது, முந்திரி பாதாம் எல்லாமே நல்லது, நெய்யும் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இதுவும் குழந்தைங்களுக்குலாம் நெய் கொடுத்தீங்கன்னா பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடு ஸ்டவ்வில் இது வச்சுருக்கேன். ரெடி ஆகிட்டுருக்கு. கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் தனியாக நான் அரைச்சி வச்சுருக்கேன், 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லா ஸ்வீட்லேயும் நீங்கள் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப மணமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆஃப் கப் சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்துக்கிட்டு நீங்கள் இன்னும் கூட போட்டுக்கோங்க, ஏன்னா சுகர் பேஷண்ட் இருந்தால் சாப்பிட முடியாது. சுகர் பேஷண்ட் இல்லைன்னா நீங்கள் இன்னும் கூட பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம். நான் வந்து கேரட்டும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, அதனால் 1/2 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த முந்திரி பாதாம்லாம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அதை வந்து இந்த கேரட் கீரில் தூக்கி கொட்டிடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் ஆல். கேரட் கீர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஃப்ளிப்கார்ட் அமேசான் போன்ற அது மாதிரி நிறைய இதிலெல்லாம் டே பை டே ஆஃபர் போடுறாங்க இல்லைங்களா. அந்த ஆஃபர் வந்து இன்றைக்கி எவ்வளோ ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தோன்னா டே பை டே ஆஃபர் வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகே, அதை பார்த்து பயனடைஞ்சிக்கலாம். தேங்க்யூ.